ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வரும். நீங்கள் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறீங்களா? மந்த்லி ஒன்ஸ் ஃப்ரீயாக காலர் டியூன் செட் பண்ணிக்கலாம். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணி அதில் சர்ச் பாரில் போயிட்டு மை ஜியோன்னு டைப் பண்ணுங்கள். மை ஜியோன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப் ஷோ ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் காமிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட ஃபோன் நம்பர், அதுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்கள் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் மூணாவது ஆப்ஷனாக ஜியோ டியூன்ஸ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ, எனக்கு பிடிச்ச சாங்கை வந்து நீங்கள் ஜியோ டியூனாக செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து அதுதான் காலர் டியூனாக செட் பண்ண போகிறேன். கண்டென்ட் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்துட்டு செட்டுங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக, நீங்கள் அதுக்கு அமௌண்ட்னா எதுவும் கட்ட தேவை, 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக காலர் டியூன் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த 1 மந்த் முடியறதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் வரும், உங்களோட காலர் டியூன் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு அப்படின்ட்டு. நீங்கள் 1 மந்த் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக 1 மந்த்துக்கு ஒன்ஸ் தான் அந்த மாதிரி பண்ண முடியும். நீங்கள் இடையில பண்ணணும்னு நினச்சா அதுக்கு அமௌண்ட் கட்டணும். சரியா? இப்படி தான் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ யாராச்சும் உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா ரிங் போகிறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற காலர் டியூன் தான் உங்களுக்கு கேட்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.